டாக்டர் காலையில் பெட்டிலேருந்து வந்து எழுந்திருக்கிறேன். பெட்லேருந்து எழுந்திருக்கும்போது என்னை சுற்றி இருக்க எல்லாமே வந்து சுற்றுற மாதிரி இருக்குது டாக்டர். ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே படுத்திருந்துட்டு நான் கொஞ்சம் என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் 1/2 மணி நேரம் அப்படியே படுத்திருந்து கொஞ்சம் என்னை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் டாக்டர் அதுக்கப்புறமா நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுந்திருக்கும் போது ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் மாறும் பொழுது நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க டாக்டர் வந்து அண்ணாந்து நான் வந்து வீட்டில் ஒட்டடை அடித்தேன், தொடர்ந்து இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு தலை சுத்தல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு தலை சுற்றல் வருது அப்படின்னா இது கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் சார்ந்த பிரச்சனை. ஸோ கழுத்து தசைகள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம நல்லா தூங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மசில்ஸில் ஸ்டிஃப்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதே மாதிரி நம்ம அண்ணாந்து வந்து ஒட்டடை அடிக்கிறோம், இல்லை அண்ணாந்தபடியே ஒரு வேலை வந்து செஞ்சுட்டே இருக்கோம், குனிஞ்சிட்டு சடனாக வந்து நிமிர்றோம், கீழேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு சடனாக வந்து நம்ம நிமிர்றோம், குளிக்கும்போது வந்து மகில் தண்ணி எடுத்து ஊற்றுறோம். இந்த மாதிரி சடனான ஒரு பொசிஷன் சேஞ்சில் வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான காரணத்தினால தான் நமக்கு உடனடியாக ஒரு தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனை வரும். ரொம்ப காமனாக இது வந்து கழுத்து தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம், ஸோ மசில் ஸ்டிஃப்னஸ்னால தான் இந்த பிரச்சனைகள். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் மாறும்போது உங்களுக்கு வந்து கிடினஸ் வருது அப்படின்னா கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் முக்கியமான காரணமாக இருக்கும்.